அதெல்லாம் அது பழச ஓடியா நீ நீ பழசோ நீ அது தனியாக பேசுப்பா. இப்போ பேச முடியாதுப்பா. இப்போ பேச முடியாதுப்பா. படத்தை பற்றி பேசுவா. இப்போ பேச முடியாதுப்பா. நீ படத்தை பற்றி பேசு. இப்போ பேச முடியாது. படத்தை பற்றி பேசு. பயில ரங்க நான் பேசுறேன். இவர் தான் சொன்னார் 60 ரிலீஸ் பண்ணிட்டாருன்னு. எனக்கு நான் வந்து நேராக போய் இல்லை நான் சொல்லி இப்போ கேட்டு நான் ஆன்சர் இல்லை. நான் போய் பைக் எடுத்துகிட்டு இப்போ கார் எடுத்து பார்க்க முடியாது. என்னோட இதில் வந்து சொன்னார் சார் 60 தேட்டர்னு. நான் ஒரே சொன்னேன் உண்மை. நான் எப்போதும் உண்மையை பேச உங்களுக்கு தெரியும். 6 ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ண சொன்னேன். நான் சொன்னேன் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணி கொடுப்பாங்கப்பா. ரெட் ஜெயின் பேர் போட மாட்டாங்க. ஆனால் இப்போ ரிலீஸ் பண்ணி தேட்டர் எடுத்து கொடுத்தோன்னே 60 தேட்டர் சொன்னார். அதை நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ அது ரிலீஸ் ஆச்சு. இந்த இதில் ஏங்க போஸ்ட்டே ஒழுங்காக ஒட்ட மாட்டேங்கிறானுங்க. இந்த சொன்னார் போஸ்ட் ஓட்ட காசு கொடுத்தா போஸ்ட் 100 போஸ்ட் ஓட்டுறான்னா 40 போஸ்ட் ஓட்டிட்டு 50 போஸ்ட்டை இரும்பால் போட்டு போகிறான். ஆமாம் என்ன பண்ண என்னை கூப்பிட்டு உதைக்க தான் முடியும். எவ்வளோ தான் அடிச்சுதான் உதச்சிதான் எவ்வளோ தான் நானும் பண்ண முடியும். நான் ஒரே ஆள் கை தட்டிட முடியுமா? 10 பேர் சேர்ந்து தட்டணும். இந்த 100 போஸ்ட் ஓட்டுறான்னா ஃபஸ்ட்டு இதை போகிற ஒட்டி போகிறான். மறுபடியும் திருப்பி அவனே திருப்பி வந்து மேலே போஸ்ட்டை ஒட்டு போகிறான். என் கண்ணுக்குள்ள ஒரு நாளைக்கு நம்ம பார்த்துட்டு போகிறேன். ஏன்னா 20 நிமிஷம். அதனால் படம் வந்து பாருங்க சினிமாவை இன்றைக்கி அரசியல்வாதம் கூட தெளிவாக இருக்கான் ஏமாற்றக்கூடாதுன்னு. ஆனால் சினிமாக்காரன் முழுக்க ஏமாற்றிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் சொல்லி இருங்க ஒரு நிமிஷம் பாருங்க. நான் ஒரு தலைவராக பேசுகிறேன். நீங்கள் வந்து பார்க்குறீங்க ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ப்ரொடியூசர் எவ்வளோ தெரியுமா ஏமாத்துறானுங்க. இருங்க கேள்வி கேட்கல. நான் பேசிட்டு நீங்கள் கேளுங்க. கார்த்திக் தான் பேசுவேன். கார்த்தி சார் இன்றைக்கி சொல்கிறேன் சினிமாவில் ஏமாற்றி அவனு வாழ முடியாங்கிறது தான் இவர் சொல்லியிருந்தார். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் வந்து என்னோட துணிமணிலாம் விற்று ஊரோட போகிற படம் எடுக்க வரைகிறேன். ஏமாற்றம் வந்தால் சினிமாவில் இன்ன வரைக்கும் நம்மளாம் 40 வருஷம் நம்மளாம் நிற்கலையா? சாதிக்கலையா? ஜெயிக்கலையா? ஆமாம். பிஆர் அப்போ என்ன இருக்க அதெல்லாம் அது பழச ஓடியா நீ பழசோ அது தனியாக பேசுப்பா. இப்போ பேச முடியாதுப்பா. இப்போ பேச முடியாதுப்பா. படத்தை பற்றி பேசுவா. இப்போ பேச முடியாதுப்பா. நீ படத்தை பற்றி பேசு. இப்போ பேச முடியாது. படத்தை பற்றி பேசு. பயில ரங்க நான் பேசுறேன். பேசு படத்தை பற்றி இப்போ பேசுப்பா. வேற எதை பற்றி பேசக்கூடாது. என்ன ஆமாம் போலீஸே இல்லாமல் படத்தை முடிச்சிட்டீங்க. இந்த கதையே தப்புங்க. ஏன்னா போலீஸ் உங்களுக்கு ஆதரவாக காமிச்சிருக்கீங்க இல்லையா? போலீஸ் வந்தாங்க. எங்க வந்தாங்க? எப்போ கடைசி கிளைமேக்ஸில் சொல்கிறீங்களா? கடைசியில் சொல்கிறீங்க. போலீஸ் உங்களை வந்து அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவங்க போனாங்க. அப்போ போலீஸை கூப்பிட்டு இந்த பிரச்சனை இல்லை. போலீஸில் சொல்லி அனுப்பிட்டாங்க. அனுப்பிட்டாங்க. அடுத்த நாள் இந்த மாதிரி நடந்துருச்சு இல்லையா? அதுக்கப்புறம் அப்போ அதாவது வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பிரச்சனையை முடிச்சு கூட்டு வந்து அன்னைக்கு நைட்டு தான் கொண்டாங்கன்னா அடுத்த நாள் காலையில் இவருக்கு வெள்ளன தகவல் கிடைக்குது. இனிமே தான் போலீஸ் வருவாங்க. அதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிருச்சு. இல்லை போலீஸ் வரலாம். இல்லை போலீஸ் வரலாம். இப்போ அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு தகவல் தெரிஞ்சு போலீஸ் வரலாம். இல்லை அந்த பையனை அப்படி ஆக்சிடென்ட் ஆகாமல் நம்ம அடுத்த கட்டத்துக்கு அவனை அடித்து அவனை மண்டையில் அடித்து பைத்தியம் மாதிரி இப்படி கூட கொண்டு போகலாம். கதையை நம்ம அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகலாம். பட் இதோட முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் என்ன வேணா நடக்கலாம். நம்ம சொல்லணும்னு எழுதலாம். அதுக்கப்புறம் போலீஸ் வராங்க இவங்களுக்கு சரியான தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னு எடுக்கலாம். ஜாதி ஒழிக்க முடியாதுன்னு சொல்ல வரல. அது கதை இல்லை. கடைசியில் அந்த பாட்டை கவனிச்சிங்கன்னா கடைசியில் இல்ல நீங்க சரியா கவனிக்கலன்னு நினைக்கிறேன். ஆனா நான் சொல்றேன். சரி நான் சொல்றேன். கடைசியில அந்த ஐயா பாடுவாரு ஆண்டியும் இல்லை அரசனும் இல்லை. அதேதான் இங்க வந்து எவனும் மேலையும் கிடையாது எவனும் கீழையும் கிடையாது எல்லாரும் சமங்கிறதா சொல்றேன். காதல் தோத்துருச்சு.
சார் காதல் பண்றது பண்ணாது அவங்க விருப்பம். நான் சொல்றது என்ன அப்படின்னா, சமூகம் இப்படி இருக்கு, சமூகம் இந்த மாதிரி இருக்கு. கடைசியில் நான் சொல்றது அதுக்காவது பிள்ளைங்களுடைய எண்ணத்தை விட பிள்ளைங்களுடைய அவங்களுடைய காதலை விட பல பேருக்கு அவங்களுடைய கௌரவம் தான் பெருசா இருக்கு. தான் ஒத்த மகளா இருந்தாலும் ஏன் காதலிக்கிறீங்க சொல்லல, அந்த பக்கமே நம்ம போல. காதல் பண்றது பண்ணாது அவங்க விருப்பம், நம்ம அந்த பக்கமே போல. நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, சமூகம் இன்னமும் எவ்வளவுதான் வந்து படிச்சு எல்லாரும் சமமா இன்னைக்கு எவ்வளவோ பேர் கீழே மேலே இல்லாம எல்லாரும் மேலே வந்தாலும், நீ எனக்கு எவ்வளவு மேலே போனாலும் எனக்கு கீழே தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய பல பேர் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, இன்னும் இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து நான் வந்து ரோட்ல நான் வந்து இவ்வளவு இன்னொரு புரியல. ஆமா, அது எல்லாரும் அப்படி இருப்பாங்க. இப்படின்னா அவன் எல்லாரும் எப்படி அப்படி ஒரே மாதிரி இருப்பாங்க? ஒரு தகப்பன் இப்படி இருக்கான், ஒரு தகப்பன் அப்படி இருக்கான். இன்னும் எத்தனை பேர் நம்ம இங்க வந்து சென்னையில பெருசா நம்ம சிட்டிலலாம் அந்த மாதிரி பெருசா அதை நினைச்சுக்கிறதே இல்லை, பெருசா எடுத்துக்கிறதே இல்லை. இன்னும் பல ஊர் இன்னும் இன்டீரியர்ல போனா அது ரொம்ப பெருசா எடுத்துக்கிறாங்க. அந்த ஊர்லயே 2 விதமா இருக்கலாம். பொருளாதாரமே இங்க இல்ல. ஆமா ஆமா ஆமா, அதுக்கு பதில் தான் அவன் என்ன சொல்றாங்க, அந்த பொண்ணு என்ன கேக்குது, டைரக்டர் இவர் தான். அதாவது படம் பார்த்தீங்க, ஒரு கதையில ஒரு ஸ்டார்ட் ஒரு எண்டு இருக்கா? உங்களுக்கு இதுக்கு மேல இதுல என்னன்னு சொல்ல யோசிக்கிறீங்க? இது பிடிக்கலன்றீங்களா? உண்மை, செத்து போனவங்களும் இருக்காங்க, வாழ்றவங்க 100 பேர்னா செத்து போனவங்கள ஒரு ஆள் இருக்காங்களா? அந்த ஒரு ஆளுக்கு தானே இது. அந்த ஒருத்தர் கூட சாக கூட இருந்தாலும் இப்ப கதையை நாங்க சொல்றோம். அப்பா என்ன சொல்றாரு? இல்ல நீங்க சொல்றது எப்படின்னா, அந்த அப்பா சொல்லுங்க 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 சொல்லுங்க. நான் பேசுறது எனக்கும் ஒண்ணு இருக்கு, கல்யாணம் பண்ணிருக்காங்க, கலப்புத்திரமும் பண்ணிக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லல. என்ன காரணம்னா 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க, இங்க அது இல்ல. அதை நீங்க சொல்லணும் இல்லையா? அதுதான் அந்த பொண்ணு சொல்லுது. ஆமா, இந்த காதல் வந்து இது சம்பாதிக்க இல்ல, அந்த பொண்ணு எங்க போவா சொல்லுங்க. இல்ல, அந்த காதல் ஜெயிக்கணும்னா தண்ணீரை வேணும். தான் சொந்த காலில் நின்னா காதல் ஜெயிக்கும், தான் சொந்த காலில் நிற்கிறதா காதல். ஆமா, இது நீங்க காதலருக்கு சொல்ல வேண்டிய கருதியான கருத்து நான் ஏத்துக்கிறேன். இந்த படத்துல 2 பேருமே வந்து யாரும் சொந்த காலில் நிக்கக்கூடிய வயசு கிடையாது. 2 பேரும் படிச்சுக்கிட்டு இருக்கிற மாணவர்கள். அப்பா இவங்க சொந்த காலுக்கு அர்த்தமே வேற இல்ல, இவங்கள இருக்கணும். இவங்க 2 பேரும் ஒருவேளை அப்படி இருந்தாங்கன்னா இவங்க போய் ஒருவேளை வாழ்ந்துருக்கலாம். படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுமே என்ன சொல்லுது, நம்ம காதல் ஜெயிக்கணும் அப்படின்னா நீ நல்லா படிச்சு ஒரு நல்ல நிலைக்கு வந்தாதான் என் வீட்டில் நான் பேச முடியும், நீ படிச்சு முன்னேறி வா அப்படின்னு தான் சொல்லுது. அதுக்குள்ள இந்த சம்பவங்கள்லாம் நடந்தது. சார் ஆரம்பத்தில் நான் கருன்னு இருந்தேன் சார். அந்த படம் முழுக்க இப்போ பாருங்க, இதெல்லாம் வந்து ஒரு சின்ன மாற்றங்கள் வந்து பர்சனல், தயவு பண்ணி பர்சனல் இது பண்ணாது. ஆரம்பத்தில் இந்த பொண்ணு படம் பண்ணும்போது பண்ணினதுக்கும் குழந்தை வளராதா? நீங்க வந்து ஆரம்பத்தில் பாக்யராஜ் சார் கூட இருக்கிற போது எப்படி இருந்தீங்க, பயில்வார்னா எப்படி இருந்தோம். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் வயசாயிடும். அதனால மாற்றங்கள் தேவை. பர்சனல் இல்ல சார், பர்சனல் இது வேணும் பேசுறேன் சார். இப்போ நான் வந்துட்டு நெக்ஸ்ட் ஒரு மூவி பண்றேன், மலையாளம் மூவி பண்றேன் சரிங்களா? அதுல கேரக்டர் ரோல் வந்துட்டு வெயிட் போட சொல்லி டைரக்டர் சொன்னாங்க. அந்த மூவி ஃபியூச்சர்ல ரிலீஸ் ஆகும், நீங்க பாருங்க. அண்ட் மோர் ஓவர் விமன் பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரெஸ்க்கு வந்துட்டு பிசிக் வந்துட்டு கண்டிப்பா மாறதான் செய்யும்.
அதுக்காக தான் வந்துட்டு அதுல வந்து அப்படியே பார்க்கணும், அதுலயும் இதுலயும் ஹேர் ஒரே மாதிரி தானே இருக்கு. அப்போ நான் வாலண்டியர் தான் வெயிட் போட்டிருக்கேன் சார். திவ்யா மூவி பொறுத்த வரைக்கும் டைரக்டர் வந்துட்டு, நான் டைரக்டர் சார் வச்சுட்டு சொல்றேன், அவர் கண்ணு வந்துட்டு இவ்வளோதான் ஓப்பன் பண்ணணும், இங்க பார்க்க கூடாது. காஜல் போட்டா கூட நீ போய் ரிமூவ் பண்ணிட்டு வா. நான் என்னோட கேரக்டர் திவ்யா மூவி பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் டைரக்டர் என்ன சொன்னாரோ அதுதான் நான் செஞ்சேன். ஒரு காஸ்டியூம் வரைக்கும் அவர் சொல்ற மாதிரி தான் நான் வேர் பண்ண முடியும். அப்போ நான் எனக்கு இது இல்ல சார், ஃப்ரீடம் இல்ல பண்றதுக்கு. இட்ஸ் நாட் அ ஃப்ரீடம். அவர் என்ன சொல்றாரோ அதுதான் பண்ண முடியும் இல்லையா? அது அப்படி இல்லை சார். கடைசி படத்துல இருக்கிற ஏதாவது ஒரு சீன்ல வர்ற ஒரு ஆள் கூட என்னை விட அழகா நடிச்சிருக்காரு தான் நான் சொல்லுவேன். ஸோ கதையில இருக்கிற எல்லா கதாபாத்திரங்களும் ரொம்பவே அழகா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கதாபாத்திரத்தை அழகா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வந்து அழுது எல்லாருமே வந்து ஓவரா ரியாக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எல்லாருமே நடிப்பை ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த இடத்துல ஒருத்தர் நடந்து பார்த்துட்டு போறாருன்னா அவ்வளவுதான், அந்த இடத்துல அது மட்டும் போதும். ஸோ எல்லாருமே வந்து அதை பண்ணணும்னு அவசியம் இல்லை. கதைக்கு தேவையானதை எல்லாருமே அழகா பண்ணியிருக்காங்க சார். எல்லாருமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. நீங்களே ஒரு புரட்சிகரமா ஒரு படம் எடுத்திருக்கீங்க. இந்த மாதிரி இன்னமும் ஆணவ கொலை நடக்குது அதுன்ட்டு. நான் என்ன சொல்றாரு, பொருளாதார ரீதியாக தான் காதல் தோத்து போகுது, ஜாதி கிடையாது இன்னைக்கு காலகட்டத்தில். அது சிட்டியெல்லாம் பொறுத்த வரைக்கும் உண்மைதான். ஆனா நீங்களே பாத்தீங்கன்னா திவ்யான்ற பேர் தான் வச்சிருக்கீங்க, இளவரசனா மறைச்சிட்டீங்க. என்ன காரணம்? காரணம் என்னன்னா, இது இளவரசன் திவ்யா கதை இல்லை, அதனால இளவரசனை மறைச்சிட்டோம். திவ்யாங்கிறது சும்மா ஒரு பொண்ணு பேர், அவ்வளவுதான். மற்றபடி வேற எதுவுமே இல்லை. அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இல்ல அப்படி இல்லை சார், பழைய காலம் கிடையாது. இப்பவும் பட்டன் போனு எல்லாமே அங்கங்க கிராமத்துல பட்டன் போனை காட்டு பண்ணி ஒரு பட்டன் அவர் பட்டன் போனு, என்னுடைய போனுமே பட்டன் போன் தான். இல்ல எல்லாத்துக்குமே இல்லை. ஹீரோ அந்த ஃபோன் தான் வச்சிருக்காரு, நம்ம படம் ஃபுல்லாக அதை தான் காமிச்சாகணும். பட் ஹீரோயின் டச் ஃபோன் தான் வச்சிருந்தாங்க. அவங்க வந்து டச் ஃபோன் தான் வச்சிருந்தாங்க. அவருக்கு அந்த ஃபோன் தான், அவர் அந்த ஏழ்மையில வாழ்றவர், அந்த ஃபோனு இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக நாங்கள் கொடுத்துருந்தோம். மற்றபடி அதை அவருக்கு டச் ஃபோன் கொடுத்து இன்னைக்கு எல்லா கையிலும் இருக்கு அப்படின்றதுக்காக கொடுக்கணும்னு நான் நினைக்கல. சரி, அது ஒரு இது கதை பேசட்டுமே அப்படின்றதுக்காக. பார்க்கறது என்ன படத்துல எல்லாம் காமிக்கிறீங்க, மேல் ஜாதி கீழ் ஜாதி ஓகே தான். தேவரை ஏன் காமிக்கிறீங்க? என்ன காரணம்? அந்த சமுதாயம் அப்படி இருக்காங்களா? அந்த சமுதாயம் கீழ் ஜாதி காரி பண்றாங்களா? நீங்களே ஜாதிகள் வந்து உண்டாக்குற மாதிரி இல்ல? அவரு சொன்னாரா? காலாண்டு வச்சிருக்கீங்க, ஃபுல் போட்டோ காட்டுறீங்க. இதே பெரிய பிரச்சனை இல்லை உங்களுக்கு. நம்ம படம் எடுக்க வந்துடுறோம், எடுங்க வேணாம்னு சொல்ல ஒரு கருத்து சொல்ல போறீங்க. அதையே அந்த குறிப்பிட்ட அந்த ஜாதியை காமிச்சு அப்படின்னா இப்ப அவனுக்கு கோவம் வருமா வராதா? நீங்களே சொல்லுங்க. நீங்க நல்ல கதை தான் எடுத்துருக்கீங்க, அதை கரெக்டா எடுக்கணும்ல. அடுத்தவனை காமிச்சு இப்ப இவன் தான் இப்படி பண்றான்றத நீ புத்துவாங்க இதுவா சொல்றீங்களே, ஏன் இவங்க பண்றதே கிடையாது? அஞ்சு பண்ண மாட்டாங்களா? சாவடிக்கலையா? எந்த இதுவுமே வரலையா? சொல்லுங்க. இல்ல ஏன் இந்த சைடு காமிக்கல, அந்த சைடு ஒருத்தரை காமிச்சீங்க, இந்த சைடு ஏன் போட்டோ கூட காமிக்கல? கீழ் ஜாதிக்காரன் தப்பு அடிக்கிற மட்டும் கீழ் ஜாதிக்காரனா? இங்க கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு எதுவுமே கிடையாது. எல்லாருமே போட்டோ அவருக்கு மேல் ஜாதின்ற மாதிரி அவருக்கு போட்டோ அங்க இருக்கு. இந்த படத்துல வந்து எங்கேயுமே நான் வந்து மேல் ஜாதி, நான் மேல் ஜாதி, அவன் வந்து கீழ் ஜாதி அப்படின்ற ஒரு கருத்தை நான் எங்கேயுமே சொல்லலை. இல்ல நான் எந்த இடத்துலயும் அதை குறிப்பிட்டு சொல்லலை சார். இது வேற ஜாதின்றதான் சொல்றேன். தவிர முத்துராமலிங்க தேவர் படத்தை காமிச்சிருக்கேன் அப்படின்னா அவர் ஒரு சில ஜாதிக்கானவர் மட்டும் அப்படின்னு நான் நினைக்கல. அவர் அனைத்து ஜாதிக்கானவர் மட்டும்தான். அவர் வந்து தேவரையாவை காமிச்சதுன்றக்காக அவங்க வந்து ஒரு சமூகத்தினர் தான் அப்படின்றத நான் ஏற்றுக்க மாட்டேன். அவர் வந்து இன்னமும் நீங்கள் கமுதி பரமக்குடி பக்கம் போனீங்கன்னா
அவர் அல்லாத மற்ற எத்தனையோ சமூகத்தினர் அவருடைய போட்டோ வச்சிருக்காங்க. ஸோ அது இருக்கிறதுனால இவங்க வந்து இந்த சமூகத்தை தான் சேர்ந்தவங்க அப்படின்னு அடையாளப்படுத்துறது நான் ஏற்றுக்க மாட்டேன். இல்லை, அதுதான் சொல்றேன் சார். அவங்க அந்த காமிக்கிறதுனால அது ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க. எப்படி சார்? அதுதான் நீங்க சொல்ற மாதிரி சண்டை இழுக்கிற மாதிரி ஆயிருக்கும். அப்படி அந்த பக்கம் நான் ஏதாவது ஒரு போட்டோ காமிச்சிருந்தா நீங்க சொல்ற மாதிரி அதுதான் நான் சண்டை இழுத்து வர்ற மாதிரி ஆயிருக்கும். சார், இந்த படத்துல நீங்க கேட்ட கேள்வி எல்லாம் ஓகேங்களா? நான் தான் இந்த பொண்ணுக்கு அப்பாவை ஆக்ட் பண்ணேன். இவங்க சிஸ்டர் தான் எனக்கு வந்து சமையல் பண்ணி கொடுத்தது. உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. எனக்கு கொஞ்சம் வந்து இந்த கிராமத்து கூழ் வேணும்னு கேட்டேன். நான் ஷூட்டிங் அட்டன் பண்ண 22 நாள் அவங்க வீட்டிலேருந்து எனக்கு ஒரு சொம்பு கூழ் கொண்டு கொடுத்தாங்க. அந்த கூழை குடிச்சு நான் வளர்ந்துருக்கேன். நான் ஜாதி கீதி எதுவும் நான் பார்க்கல. சினிமா சரி, அதுதான் சொல்ல வரேன். சினிமா பார்க்காது நானும் பார்க்கல. சினிமா பார்க்காது நானும் பார்க்கல. இது வந்து அதான் சார், இது வந்து ஒரு கதையா இல்ல. அப்பா நீங்க தப்பா சொன்னு நான் சொல்லவே இல்லை. இதை ஒரு கதையை எடுத்துக்கோங்க. ஓ ரைட், இப்போ கேட்டுக்கலாம். ரைட், நீங்க சொல்றதை இப்போ நானும் காதில் வாங்கிட்டு இருக்கேன். நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு வேற ஏதாவது வந்ததுனாக்க நீங்க சொன்னது ஞாபகம் இது மாதிரி மாற்றலாம்ன்றது எனக்கு தோணும். ஸோ நீ சொல்றத பாசிட்டிவா சொல்றத எல்லாத்தையும் பாசிட்டிவா ஏற்றுக்கிறது உண்டாதுதான். ஆனா பர்சனலா இந்த பொண்ணு வந்து படத்துல ஆக்ட் பண்ண போது ஒல்லியா இருந்தது, இப்ப குண்டாயிடுச்சுன்றதெல்லாம் வந்து அதான் சொல்றேன், பர்சனல் இது. இல்ல இல்ல ஓகே ஓகே. அனைவருக்கும் நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். இருக்கு சார். வேற ஏதாவது எனக்கு படத்தை பத்தி மட்டும் பேசுங்க. படத்தை பத்தி மாத்திரம் பேசுங்க சார். என் பெயர் முதல்வன் பக்தி. நான் திரைப்பட தொலைக்காட்சி மேடை நாடகர், விமர்சகர், சிறந்த விமர்சகர்கள் நாடக உலகத்தில் பட்டம் வாங்கியிருக்கேன். இந்த படத்தை பொறுத்த வரையிலும் ஜாதி பிரச்சனைகளை வந்து ஒழிக்க முடியறதில்லைன்னு தான் வந்துட்டு இருக்கு. இன்னும் ஒழிக்க முடியலை, அது உண்மை. ஆனால் இந்த படத்தில் என்ன விஷயம்னா, ஸ்டார் வேல்யூவை வச்சு ஒரு ஜாதி இதை கொண்டு வரல. யாரும் இது கதைக்காக எடுக்கப்பட்ட நடிகைகள் யாருமே புதுசு, எல்லாருமே புதுசு. நடிப்பை பொறுத்தவரையிலும் முதல் நடிக்கிறாங்க, நல்லா நடிச்சிருக்காங்கன்னு என்னுடைய ஒப்பீனியன். அதில் வந்து இந்த காதல்ங்கிறது வந்து இந்த வயசுக்கு மேலே வருதுங்கிறத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறா, நம்ம ஒரு ஸ்டேட்டஸுக்கு வந்தப்புறம் தான் பண்ணிக்கணும், அவசரப்படக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை சொல்கிறா. அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அந்த விஷயத்துக்காகவே வந்து இந்த கல்லூரி மாணவர்கள்லாம் இந்த படங்களை பார்த்தான்னா அந்த ஒரு இது உண்டாகும். அது முக்கியமாக சொல்லணும்னாக்கா இது வந்து பிரச்சனைகள் எதுவும் உண்டாக்குற மாதிரி தெரியல. ஆனால் வந்து முடிவில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் குரூரமாக இருக்க மாதிரி தெரிஞ்சுது. அதை கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம். காதல் வந்து ஜெயிக்கும்ன்றது அளவில் கொண்டு வரல, அதை கொண்டு வந்துருக்கலாம், கொண்டு வராது கொஞ்சம் குறை. மற்றபடி வந்து நடிப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அது ஒரு இடத்துல டைலாக் ரொம்ப நல்லா இருந்தது. அப்பா வந்து பொண்ணை தேடிட்டு வரும்போது என்னையே ஏமாத்திரியா அப்படின்னு கேட்கும்போது அது டைலாக் இவரும் வராது. அது ரெண்டு பேருக்கும் பொருந்துற மாதிரி இருந்தது. அது உண்மையிலேயே ரசிக்க முடியா இருந்தது. டைலாக் வந்து லேடி ஹீரோயின் பேசுகிற பேச்செல்லாம் ரொம்ப கட்ஷாட்டா டக்கு 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 ரொம்ப வளர்த்துல படின்னு கேட்குறான். அது வந்து மனசுக்குள்ளே இருக்கிற விஷயத்த வெளியில் வந்து ஓப்பனாக சொல்லலை, அவ்வளோதான். ஆனால் அந்த காதலை அவர் எதிர்க்கலை. அந்த ஃப்ரெண்ட்ஸு 2 பேரும் மறக்கவே முடியாது, ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவர் ஹீரோவுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஒரு ஹெல்ப் பண்ணி ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுது இந்த படத்தில். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி அந்த லேடி ஃப்ரெண்டு இருக்கா இல்லையா, ஹீரோனுடைய ஃப்ரெண்டு, அவ்வளோ ஒரு யதார்த்தமான வார்த்தை சொல்லு. இது ஒரு யதார்த்தமான ஒரு படமாக தான் இதை எடுத்துக்கணும். சில குறைகள் இருக்குது தான் இருக்குது, அது நிவர்த்தி பண்ணால் இன்னும் நல்லாவே போகும்னு தோணுது. முக்கியமாக கல்லூரி மாணவர்கள்லாம் எல்லாருமே இதை பார்த்தாலும் ஓரளவுக்கு அவங்க புரிஞ்சிக்க முடியும் காதல்னா என்ன, படிப்புனா என்னன்றது. அதுதான் முக்கியம். அது முக்கியமான விஷயம் அந்த ஒரு சென்டென்ஸில் இருக்குது. அந்த லேடிஸ் அந்த ஹீரோயின்ஸ். தேங்க்யூ. இல்லை, எங்களுக்கு முடிஞ்ச வரையும் அவர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. போலாம். அதாவது உங்களுக்கு தெரியாது ரெட் ஜாயிண்ட் ஆபீஸ் அவரு அவ்வளவு ஆதரவா பேசுறாரு. அவரு என்ன புடிச்சிருந்தாரு, என்ன பண்ணாரு, இவ்வளவு நான் கேட்டாங்க. உப்பாங்க அப்படின்னு
சார் பர்சனல் இதுக்குள்ள போக வேண்டாம் சார். நம்ம படத்தை அவர் சொல்லிட்டாருன்றதுக்காக அதுக்காக பண்ணாதீங்க. இல்ல ஒரே நிமிஷம் சார். சார் இந்த படத்துக்கு இருக்கு வரேன். கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஆடியோ போட்டிருக்காரு, இவங்களுக்கும் சேர்த்து தான் போட்டிருக்காரு. இந்த இதுக்கு வந்து யாரும் வந்து சரி கிடையாதுன்னு சொல்லி போட்டிருக்காரு. அதுக்கு நம்ம தான் இங்க கூப்பிட்டு கேட்கணும். ஓடிட்டாரு அவரு. கேட்க வேண்டிய இடம். அதான் அவர்கிட்ட கேட்க வேண்டியது. போங்க. ரோகில 4 மணிக்கு ஒரு ஷோ தான் ஓடுது. சரிங்களா? இப்ப வந்து ஆடியன்ஸ் இப்ப நாங்களே வந்து படம் நல்லா இருக்குன்னு சொன்னா கூட ஆடியன்ஸ் உள்ள வரணும். சரிங்களா? இதுக்கப்புறம் தியேட்டர் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா இன்க்ரீஸ் பண்ணுவீங்களா? ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா? கண்டிப்பா சார். நாளைக்கு அந்த வரவேற்பு இருந்தா உங்களோட முயற்சியில் நிச்சயமா இவர் நல்லா வரணும், நல்லா பண்ணுவோம் சார். அதை பண்ண வைங்க சார். நீங்க அது போற சார். ஒரு நல்ல டைரக்டர் ஒரு நல்ல டைரக்டர் வளர்த்து விடுங்க சார். அதான் அதை வளர்த்து விடுங்கன்ற நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் கேட்க இல்ல அதுதான் பண்ணுங்கன்ற ஆடியன்ஸ் உள்ள வரணும்னா படத்தை திரையில வந்து படம் ஓடணும். அதுதான் சொல்றேன். ஒரு ஷோ போட்டா 4 மணி ஷோ யார் வருவா, எப்படி வருவீங்க? வேற ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா? இல்ல கண்டிப்பா தியேட்டர் இன்க்ரீஸ் பண்ணணும்னு பண்ற இருக்கா சார்? ஐடியா இருக்கு சார். நாளைக்கு வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தியேட்டர் இன்க்ரீஸ் பண்ணுவோம். பாலா ஒரு லைன் பாலா மோகன் 2 பேத்துக்கும் சொல்றேன். பாலா மோகன் 2 பேத்துக்குமே சொல்றேன். கொஞ்சம் தாமதமா வந்தீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? படம் போறதுக்கு முன்னாடி இவர் ஸ்டேஜ்ல ஏறி நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு எழுதுங்க, நல்லா இல்லைனா நல்லா இல்லைன்னு எழுதுங்க. என்ன மாதிரி வந்து வீடை வித்து நகையை வச்சு படம் எடுக்க வரமாட்டாங்க. இனிமேல் நல்லா இல்லைன்னு எழுதிட்டீங்கன்னா கஷ்டப்பட்டு வரமாட்டாங்கன்னு சொன்னாரு. அதனால கஷ்டப்படுற தயாரிப்பாளர் கொஞ்சம் இல்ல நான் அப்படி சொல்லமா, நான் அப்படி சொல்ல. இந்த மாதிரி அவங்க சொன்னாங்க. ஆனா இத ப்ரமோஷன் பண்றது கஷ்டப்படுறத சொல்றேன். கஷ்டப்படுறீங்கல்ல, இப்ப சொல்றாருல, இதுக்கு என்ன ப்ரமோஷன் பண்ணீங்க? அவர் ஆபீஸ் போனீங்கல்ல, எந்த படம் பெரிய போஸ்டா ஓடிக்குது? பெரிய படம் சொல்லுங்க. அவர் ஆபீஸ்ல பெருசா பண்ணாங்க. அவர் ஆபீஸ்ல சொல்றீங்களா? அவர் ஏதாவது பண்ணிருக்காரா? இல்ல நாங்க முடிஞ்ச வரைக்கும் நாங்க எங்களோட ப்ரமோஷன் பண்ணியிருக்கோம். அவருக்கு இன்னைக்கு திவ்யான்னு படம் பார்க்க வந்தோம். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்கள் எல்லாருமே ஒன்றா மதுரையில் வந்து பயணித்த காலம் 2011-12 அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா ஆசையில் சினிமா நண்பர்களாக சேர்ந்து சந்திப்போம். அப்போ இந்த மாதிரி ஒரு படம் பண்ணோம், அந்த மாதிரி ஒரு படம் பண்ணோம், நிறைய கதைகள் விவாதிப்போம். ஆனால் 2012 திவ்யான்னு ஒரு கதையை விவாதித்து இன்னைக்கு வந்து திரைக்கு கொண்டு வந்திருக்காரு. ஸோ ராஜபாண்டிக்கு எங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். ஆர்ஜேபி நல்லா இருக்கு. நேம் வித்தியாசமாக சூப்பராக இருந்துச்சு. அதாவது ஆணவ கொலைக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு படம் வந்துட்டு தான் இருக்கு. ஒவ்வொரு படத்தை மூலமா விழிப்புணர்வு கொடுத்தாலும் அந்த வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3-4 கேஸ் வந்து பதிஞ்சிட்டு தான் இருக்கு. ஸோ என்னைக்கு வந்து அதுக்கான கேஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆள் இந்த வருஷத்துலன்னு வருதோ அன்னைக்கு ஆணவ கொலைக்கான படங்கள் வந்து நிப்பாட்டப்படும் நினைக்கிறேன். அது வரைக்கும் இது மாதிரி பல திவ்யாக்கள் உருவாக்கப்படலாம், பல பெண்களோட பேர்ல வந்து பல படங்கள் உருவாக்கப்படலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சமுதாயத்துக்கு தேவையான கதையை கொடுத்த ராஜபாண்டிக்கு ஆர்ஜேபிக்கு பெரிய வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸ்மால் பட்ஜெட் படத்துக்கும் நீங்க எல்லாருமே சேர்ந்து கைகோர்த்து இன்னைக்கு வந்திருக்கீங்கன்றப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் பிக் பட்ஜெட்டுக்கு மட்டும் தான் பெரிய ப்ரமோஷன்ஸ் பண்ண முடியும் அப்படின்றத பிரேக் பண்ணி இன்னைக்கு திவ்யா டீம் வந்து அழகான ஒரு சூப்பரான படம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இன்னைக்கும் மாமா சொன்ன மாதிரி ஆணவ கொலைகள் நிறைய இடத்துல இருக்கு. தனக்காக வாடுதட்டு சமுதாயத்துக்காக நிறைய பேர் வாழ்ந்து இன்னைக்கு பல திவ்யாக்கள் நம்ம இறந்துருக்கோம். அதே மாதிரி ஆர்ஜேபி சாரோட கேரக்டர் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல. அவரை மாதிரி நிறைய பேர் நம்ம இழந்திருக்கோம். ஸோ அது அழகாக வந்து ஒரு மையமான கருவாக வச்சு எனக்கு படத்தை கொடுத்துருக்கீங்க. வாழ்த்துக்கள் பிரதர். இதை மாதிரி இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் வந்து சமுதாயத்துக்கு கொடுக்கணும். அதை நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் டெபியூ மாதிரியே தெரியல, சூப்பராக இருந்துச்சு. அண்ட் பர்சனலாக நம்ம மதுரைன்றதுனால எங்களுக்கு நல்லாவே கனெக்ட் ஆச்சு, நேட்டிவிட்டியோட ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஸோ மாமா சொன்ன மாதிரி இந்த விஷயம் எப்போ நிப்பாட்டுதோ அப்போ தான் இந்த மாதிரி படங்கள் விழிப்புணர்வு கொடுக்கறது நிப்பாட்டுவாங்க அப்படின்னு நம்புகிறோம். அண்ட் வந்து டீமுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாருமே சேர்ந்து திவ்யாவை கைப்பிடிச்சு அந்த பிள்ளையை காலேஜுக்கு முடிச்சு அடுத்தடுத்து படிக்கட்டு நோக்கி பத்திரிகையாளருக்கு நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணுன்ற நம்பிக்கையோட நாங்கள் விடைபெறோம். நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமானாக்கா தியேட்டர் போகவே தோண மாட்டேங்குதுங்க. ஏன்னா ஒன்றா வந்து குழந்தைங்களை கூப்பிட்டு போகிறதுக்கு பயங்கர வல்காரிட்டி, ரொம்ப வல்கர் கண்டென்ட், செக்ஸ், கிளாமர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது படங்களில். அப்படி இல்லைன்னா வயலன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அருவாள் எடுத்து வெட்டு குட்டு எப்போ பார்த்தாலும் பிளட் ஷெட்டு, பிகினிங்லேருந்து எந்த வரைக்கும் ஹீரோ வில்லனை தேர்த்துனா இவங்க கும்பல் அவங்கள துரத்துட்டு இப்படி தான் இருக்குது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம அலைகள் ஓய்வதில்லை ஸ்டைலில் ஒரு அருமையான ஒரு காதல் கதை. அண்ட் இன்ன வரைக்கும் எவ்வளோ வந்துச்சு, எவ்வளோ எஜுகேஷன் நாலேஜ் வளர்ந்து இருந்தாலும் நிறைய கிராமங்களில் இன்ன வரைக்கும் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் தாங்க இது. அது ரொம்ப அழகாக நம்ம பிரதர் ஆர்ஜேபி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. ஏன்னா கிராமத்து பகுதிகளில் இன்னும் அந்த ஜாதி வெறி அந்த இது நிறைய இருக்குது, இன்னும் அது போயிட்டு தான் இருக்குது. இது சினிமாக்காக எடுத்ததுன்னு சொல்ல முடியாது. கிராமத்து பகுதிகளில் இருக்கவங்களுக்கு இதெல்லாம் உண்மை அப்படின்றது தெரியும். இதை பார்த்து கரெக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா
மனசில் இன்வால்மெண்ட் ஆகிற அளவுக்கு அவளை ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக பார்த்தா அவ்வளோ அருமையான லவ். அதுவும் நம்ம சிஸ்டர் கேத்தி ரொம்ப க்யூட்டாக அந்த ஒரு இன்னசென்ட் ஃபேஸ், அந்த பெரிய பெரிய கண்ணு வச்சு ரொம்ப க்யூட்டான இன்னசென்ட் ஸ்மைலு, அதிலே ஒரு குச்சி மெச்சூரிட்டி மிக்சிங், அந்த மாதிரி ஒரு அருமையான ஆக்டிங். இவர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரு காமெடி, கொஞ்சம் கேனத்தனம் எல்லாம் வாஞ்ச ஒரு ஹீரோ. செகண்ட் பார்த்தாக்கா அவ்வளோ வருத்தம், உண்மையில அழுக வச்சுட்டாங்க. இந்த படம் நிச்சயமா நீங்க பாத்தீங்கன்னா தியேட்டர்ல போய் பார்க்கணும். மற்ற பெரிய படங்க வரனால நிச்சயமா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல வரும், எல்லாரும் பார்க்கணும். நன்றி. வணக்கம். வந்திருக்க மீடியா நண்பர்கள்லாம் உங்களுடைய பணிவான மனம் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த நான் இப்போ கிளைமேக்ஸ் தான் வந்தேன். எனக்கு ரொம்ப நேரமாக ராஜமோடி கூட்டிருந்தாலும் வர முடியல. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் வந்து நீ வெற்றிகரமாக 5வது நாள் இதை நான் பேசுன்னு தான் வந்தேன், வேறு எதுக்காக நான் வரல. ஏன்னா இந்த படம் வந்து ரெட் ஜெயிண்ட் வந்து ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியும், ரெட் ஜெயிண்ட்னா சூப்பர் ஸ்டார் படத்தையும் பெரிய பெரிய ஹீரோ படம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த பையனோட முயற்சி போய் செண்பகமூர்த்தியை இன்னொரு செந்தில ராஜா எல்லாம் பார்த்து எப்படியோ பிடிச்சி படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. அவங்களும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இதுதான் மிகப்பெரிய வெற்றி. என்ன காரணம்னா, ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண எவ்வளோ கஷ்டங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவங்க கொஞ்சம் கூட யோசிக்காமல் தம்பி நான் ரிலீஸ் பண்ணி கொடுக்க சொல்லி இன்றைக்கி வெற்றிகரமாக 5வது நாள் ஓடுதுன்னா, இந்த சின்ன படம் இன்றைக்கி நல்லா நடிச்சிருந்தா கூட இந்த படம் 5வது நாள் ஓடுது. ஏன்னா வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் எந்த படம் ஓடாது. ஆனால் இந்த படத்தை நீ 5வது நாள் ஓட வச்சுருக்காங்க. அதனால் நீ சக்ஸஸ் மீட்டி வச்சுருக்காரு, இது ப்ரெஸ் மீட்டி வச்சுருக்காரு. நீங்கள் எல்லோரும் கொண்டு சேர்க்கணும். காரணம் கேட்டால் இந்தமாரி சின்ன படம் ஓடினா தான் சினிமா துறைக்கே நல்லது. சினிமா மேலும் மேலும் வளர்ச்சி அடையும். ஏதோ பெரிய பெரிய ஹீரோ நடித்த படம் 2 நாள் ஓடும், வாரத்தில் 1 ஓடும். ஆனால் வாரத்தில் 10 படம் சின்ன படம் தான் ரிலீஸ் ஆகுது. அதனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு நீங்கள் சப்போர்ட் பண்ண காரணம்னா, இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் யாரும் அந்த அம்மா சொன்னாங்க தியேட்டர் ரொம்ப வரதில்லை. அதையும் மீறி வரணும்னா அதுக்கு தான் நம்மளும் நல்ல ஒரு கதையை கொடுக்கணும், நல்ல ஒரு படத்தை கொடுக்கணும். மெயின் படம் பார்க்கும்போது 2 மணி நேரம் தூங்காமல் இன்னும் படம் பார்க்குற மாதிரி படம் எடுக்கணும். அதனால் இந்த ரெட் ஜெயிண்ட்டுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ரெட் ஜெயிண்டில் படத்தை ரிலீஸ் பண்ணேன். சில பேர் சொல்லுவாங்க, நான் ஓப்பனாக சொல்கிறேன், ரெட் ஜெயிண்ட் எந்த ஒரு படம் ரிலீஸ் பண்ணாலும் ஏமாற்ற மாட்டாங்க. நான் இந்த பையன்ட்டு அதான் சொல்லி அனுப்பிச்சேன், நீ போய் ரெட் ஜெயிண்டை போய் மூவ் பண்ணு சொன்னவளை வந்து சொன்னேன், நீ ரெட் ஜெயிண்டை போய் மூவ் பண்ணு. எந்த தேட்டர் கரெக்டாக இப்போ 60 தேட்டர் ரிலீஸ் பண்ணி கொடுத்துறாங்க. இந்த 60 தேட்டரும் வேறு யாவனும் பண்ணி தர மாட்டான். சொல்லுவான் 50 தேட்டர் தான். ஆனால் எங்கள் சங்கத்தில் 50 தேட்டர் வரைக்கும் வெறும் 4500 ஒரு வாரத்துக்கு. ஆனால் 50 நாள் லெட்ரு கொடுப்பேன். 10 தேட்டர் 15 ரிலீஸ் பண்ணுவேன். அதனால் எந்த ஒரு படம் எடுத்தாலும் நீங்கள் எதாக இருந்தாலும் ஆர்டிஸ்ட் நல்ல கதை இருந்தால் ரெட் ஜெயிண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்கிறத சொல்லி எங்களுடைய சங்கத்து தமிழ்நாடு திரைப்பட சிறுமுகத்தமிழ் சார்பாக, இந்த ரெட் ஜெயிண்ட் சார்பாக ரெட் ஜெயிண்ட்டுக்கு எங்களோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எங்களுடைய ராஜபாண்டி மீண்டும் மீண்டும் வரணும், படம் எடுக்கணும், எங்கள் சங்கம் ஃபுல் சப்போர்ட் சொல்லி எல்லோரும் வந்து அனைவரும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இல்லைம்மா, இந்த ஆர்ஜே பாண்டி வந்து யதார்த்தமாக நடித்தார். அந்த மாதிரி ரொம்ப மெச்சூர்டாக நடித்தாங்க. ஆனால் அந்த மாதிரி யங்ஸ்டரே அவ்வளோ மெச்சூர்டாக யதார்த்தமாக நடிக்கிறதுங்கிறது சினிமா இல்லாமல் ஒரு நேராக பார்க்குற மாதிரியே இருந்தது. இந்த சின்ன பட்ஜெட் படம்ன்றது மட்டும் இல்லாமல் இது வந்து கரெக்டாக ரீச் ஆச்சு. ஒரு ஃபேமிலி, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு இல்லை ஒரு லவ்வர்ஸ், இதில் வந்து 3வது மனுஷன் இன்வால்வ் ஆகக்கூடாதுன்றதை நல்லா காமிச்சிருக்காரு. 3வது மனுஷன் இன்வால்வ் ஆனால் அது அவ்வளோதான். அது நாங்களே பார்த்துக்கிறோம் எங்கள் பிரச்சனையை அப்படின்றத ஒருத்தருங்க வரணும். அது லவ் பண்ணவங்களா இருந்தாலும் மேரேஜ் பண்ணவங்களா இருந்தாலும் அது வரணும் அப்படின்றத கிளியராக காமிச்சிருக்காங்க. 3வது மனுஷன் வந்து அவங்க வாழ முடியாது அப்படிங்கிறது தான் இதோட கருத்து நான் நினைக்கிறேன். நல்லா அருமையாக எடுத்திருக்காங்க. இந்த படம் வெற்றி பெறணும்னு நான் வாழ்த்துறேன். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த சின்ன படம்னு பார்க்காம எல்லாரும் வந்து படத்தை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப இதை வெளியே கொண்டு வர்றதுக்கு ரொம்பவே நாங்கள் கஷ்டப்பட்டிருக்கோம். ஒரு வழியாக வெளியே கொண்டு வந்துட்டோம். ஆனால் இதுக்கான விளம்பரம் எதுவுமே இல்லாதனால இப்படி ஒரு படம் வந்திருக்குன்னு யாருக்குமே தெரியல. முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் விளம்பரப்படுத்தினோம். அதில் சவுத் சைடு சில இடங்கள்லாம் வந்து பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது, படம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றாங்க. இன்னும் மற்ற ஊர்களெலாம் வந்து படம் போய் பார்த்துட்டு அவங்க ஃபோன் பண்ணி இல்லை ஷோவே இல்லைன்றாங்க, கேன்சல் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கு விளம்பரம் இல்லாதனால இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியல. இது ரிலீஸ் ஆகி ஒரு 5வது நாள் போய்கிட்டு இருக்கு. இன்னும் 2-3 நாட்களில் வேறு வேறு படங்கள்லாம் வர இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பத்திரிகை நண்பர்கள் எல்லாரும் உங்களுக்கு கதை பிடிச்சிருக்கு, படம் பிடிச்சிருக்கு அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இதை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போங்க. இந்த படத்தை வந்து பார்க்கணும். இந்த படத்தை பற்றின உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் தான் சொல்லணும். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.